ஃப்ரெஷ்ஷாக நண்டு கிடைக்கும்போது இந்த மாதிரி நல்ல கார சாரமான நண்டு மசாலா செய்யலைன்னா எப்படி? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான சீ ஃபுட் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இது நண்டு மசாலா. ஸோ நண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் நல்ல ஃப்ரெஷ்ஷான இந்த ப்ளூ கிராப் வெரைட்டி வச்சு தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நண்டு மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல நான் மசாலாவை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. அடுத்து 6 பெரிய பல்லு பூண்டு போடுங்க. 2 துண்டு இஞ்சி 2ஆக நறுக்குனது, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 8 காஞ்ச மிளகாய் போடுறேன். நீங்கள் எந்த வெரைட்டி மிளகாய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 3-4 நிமிஷத்துக்கு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. மசாலா பேஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து நல்ல அகலமான கடாய் இல்லைன்னா பேனை எடுத்துக்கோங்க. நான் நல்ல ஒரு அகலமான தவாவை எடுத்திருக்கேன். தவா நல்லா சூடானதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. அடுத்து 3 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை போடுங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 5 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினது சேர்க்குறேன். நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மசாலாவை 5-6 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. பாருங்க, மசாலா நல்லா வெந்து பச்சை வாசனை போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் க்ளீன் பண்ண நண்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் 2 கிலோ நீல நண்டு எடுத்திருக்கேன், அதாவது ப்ளூ கிராப்னு சொல்லுவாங்க. 2 கப் தண்ணி ஊற்றுறேன். நண்டை ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கலாம். 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நண்டு நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மசாலாவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணி எல்லாம் வற்றி மசாலா நல்லா கெட்டியாயிருக்கு. நண்டோட கலரும் ஆரஞ்சு கலருக்கு மாறிடுச்சு. நண்டு வெந்துருச்சுன்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம நண்டு மசாலா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்ல சூடான சாதத்தோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அருமையான நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. அன்றைக்கி மார்க்கெட்டில் உங்களுக்கு எந்த வெரைட்டி கிடைக்குதோ அது வாங்கி நீங்கள் செய்யுங்க. ஸோ நண்டு வாங்கும்போது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உடனே செஞ்சுருங்க. அது ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜிலோ வைக்க வேண்டாம். அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் அதை செய்யணும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.